வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 14. கட்டிலில் தோய்ந்து படுத்த ஆதிக்கு தன்னவள் அங்கு கதறி துடித்த வலி இங்கு உணரப் பெற்றதாயிருந்தது. சோகத்தின் சுவடே இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை இன்று கொடுத்த வலியின் வீரியம் அவனை வண்டாய் குடைந்தது. அவளை விட்டு எப்படி இந்த 15 நாட்கள் இருக்க முடிந்ததென்று அவனுக்கே தெரியவில்லை. மனம் கனக்க படுத்திருந்தவனை மேலும் மயிலிறகாய் வருடி வருத்தியது அவர்களின் பொன்னான நினைவுகள். அன்று அந்த அழகிய காலை பொழுது அவ்வீட்டு கூடத்தில் பீமசேன சகோதரர்கள் முன்பு அமர்ந்திருந்தான் ஆதி வருணேஸ்வரன். போன வாரமே ஏற்பட்டிருக்க வேண்டிய சந்திப்பு. அவளுடன் பேசி சென்றவன் மறுநாளே வருவதாய் கூறியும் வரவில்லை. அதில் அவனுக்கு அழைப்பதா வேண்டாமா என்று அவள் குழம்பிக் கொண்டிருந்த தருணம் அவனே அழைப்பு விடுத்திருந்தான். முதல் அழைப்பு. பட்டென்று ஏற்றவள் ஹலோ என்க, யாழ் என்று அழைத்தவன் 2 இருமலுக்கு பின் உடம்பு முடியலமா, அதான் வர முடியல என்றான். அச்சச்சோ, என்ன ஆச்சுதுங்க என்று அவள் வினவ, உங்க அண்ணாஸ் பெயர கேட்டதுக்கே எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு பயத்துல என்று கேலி செய்தான். அதில் வாய்விட்டு சிரித்தவள், இப்படி பயந்தா எப்படி எங்க அண்ணாஸ் கிட்ட பேசி என்ன தூக்கிட்டு போவீங்களா என்று கேலி செய்ய, அதில் சிரித்து கொண்டவன், ஹாஸ்பிட்டல் போறமா, அடுத்த வாரம் வரேன் என்று அவளிடம் 2 அக்கறையான அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு வைத்திருந்தான். அடுத்த வாரம் எந்த இடையூறும் இன்றி இதோ இங்கு வந்து விட்டான். நடுக்கூடத்தில் வந்து அமர்ந்தவன் அசராமல் உங்கள் தங்கையை விரும்புகிறேன் என்று போட்ட வெடிகுண்டில் பீமசேனர்கள் வெகுண்டெழுந்திட, நானும் விரும்புறேன்ன என்று அவர்களை அதிர வைத்தது ஒற்றாமரையாளின் குரல். அக்னி மட்டும் அவளை புன்னகையாய் நோக்க, மற்ற அண்ணன்களும் அண்ணிமார்களும் அவளை அதிர்ந்து நோக்கினர். ஆருத்ரன், அங்கை, வேந்தன் திலகா தங்கள் வீட்டு மூத்தோரின் எதிர்வினையை எண்ணி பயந்து நோக்க, செழிலன், பொழிலன் மற்றும் காயத்ரி வயதுக்கே உரிய துள்ளலோடு ஆர்வத்துடன் பார்த்தனர். ஆதி வருணேஸ்வரன் அருகே வந்து அமர்ந்தவள், இவர் என் காலேஜ் சீனியர்னா என்று கூற, எந்த காலேஜு என்று செழிலன் ஆர்வத்தோடு கேட்டு தன் தந்தையின் ஆத்திர பார்வையில் பயந்து பொழிலன் பின்னே பதுங்கினான். அதில் ஆதிக்கு சிரிப்புதான் வந்தது. பட்டணத்துல படிச்ச காலேஜ்ல என்று அவள் கூற, அப்ப இத்தனை வருஷமா எங்க யாருகிட்டயும் சொல்லாம இருந்திருக்கியா தாயி என்ற ஆத்திரத்தை வெளிப்படுத்த முடியாத குரலில் ஆற்றாமையோடு கேட்டார் அதிவீர பாண்டியர். ஆதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதே மற்ற வீடாக இருந்திருந்தால் மறைத்து விட்டாயே என்று அதற்கே ஆடி தீர்த்திருப்பர். தன்னவள் மீதான கோபத்தை கூட அவர்களால் காட்டிவிட முடியாத அளவு பாசம் கொண்டுள்ளனர் என்பது அதில் தெரிய, அவள் மீதான அவர்களின் பாசம் மெல்ல மெல்ல அவனுக்கு புரிய துவங்கியது. அண்ணே, நான் முழுசா பேசி போடுறனே என்று அவள் கெஞ்சலாய் கேட்க, நால்வரும் அமைதியாய் அவளை பார்த்தனர். எனக்கு அவரை புடிச்சது, அவருக்கும் என்ன புடிச்சது. ஆனா நாங்க அத ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிடல. நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு அவங்களும் எதுவும் என்கிட்ட பேசிக்கிடல. நான் 2ஆம் வருஷம் படிக்கறச்சையே முடிச்சு போட்டு போயிட்டாக என்று அவள் கூற, ஓ, அந்த சீனியர் இவர்தானா என்று காயத்ரி துள்ளினாள். காயத்ரி என்று விஜயலட்சுமி அதட்டியதில் அவளும் பொழிலனின் பின்னே பதுங்கிட, வாய வச்சுட்டு சும்மாலாது எதையாவது பேசிட்டு ஏன் பின்ன நின்னுக்கிடுங்களே, பெருசுக எல்லாம் என்னைய தான் பாக்குதாக என்று பொழிலன் பீதியோடு முனகினான். நான் படிப்ப முடிக்கிற வர முறையா காத்திருந்து பிறகுதான் போன வாரம் வந்து நேர்ல பேசினாக என்று பொற்றாமரையால் கூற, அண்ண என்று அக்னி அழைத்தான். அவன் அழைத்ததிலேயே புரிந்து போனது அக்னிக்கு இது புது செய்தி இல்லை என்று. அவ்வீட்டில் மூத்தோர் நால்வருக்குமே தெரியும் அவள் அக்னியிடம் எதையும் கூறிவிடுவாள் என்று. தந்தை ஸ்தானத்தில் இருப்பவரிடம் அனைத்தையும் பகிர்வதற்கும் அண்ணனாக இருப்பவனிடம் பகிர்வதற்கும் வித்தியாசம் உள்ளதே. அதை புரிந்தே இருந்தனர் நால்வரும். யாரேனும் ஒருவரிடமாவது பகிர்வதே நல்லது என்றே அதை கருதினரே தவிர, ஒருபோதும் தங்களிடம் அவள் கூறாது அக்னியிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்கிறாள் என்று நினைத்ததில்லை. அதிவீரரை பார்த்து, நான் பையனை பத்தி 4 இடத்துல விசாரிச்சு பார்த்தவர ரொம்ப நல்ல விதமா சொல்லுதாக. நான் நேர்லயும் பேசினேன் என்று அமைதியாய் கூறியவன், நீங்களும் பேசி பாருங்கண்ண என்று கூற ஆதியை திரும்பி பார்த்தனர்.
ஆதி நிமிர்ந்து அமர்ந்தவனாய் தனது பெயர், வேலை பார்க்கும் இடம், சம்பள விவரம் போன்றவற்றை கூற, "சொந்த வீடு இருக்குதா?" என்று அர்ச்சனா கேட்டார். அதில் அவன் முகம் லேசாய் சுருங்கிவிட, "நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க சம்பாத்தியத்துல வீடு வாங்கி அதுல வாழணும்னு எங்களுக்கு ஆசை அண்ணி" என்று அவனது பல வருட ஆசையை அவன் வாய் வார்த்தையாய் கூறி கேட்காமலே கூறியிருந்தாள் பொற்றாமரையாள். அதில் ஆதி அவளை ஆச்சரியமாய் நோக்க, அவன் முகத்தில் காதலியை எண்ணி பெருமிதம் வழிந்தது. "சொந்தமா காரு?" என்று அடுத்து தீஞ்சுடரோன் வினவ, அவர்கள் வீட்டில் வசதியாய் வளர்ந்த இளவரசியின் கணவனாக வரப்போறவனுக்கான அவர்களின் எதிர்பார்ப்பு புரிந்தது. "என்கிட்ட சொந்தமா வீடு கிடையாது, வண்டி கிடையாது, எனக்குன்னு குடும்பமும் கிடையாது" என்று அவன் கூற, முதல் 2ஐ கூட ஏற்றுக்கொண்டவர்களால் 3வதாக கூறியதை ஏற்க இயலவில்லை. தங்களது மாபெரும் குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளையை தன்னந்தனியே அனுப்பி வைப்பதா என்றுதான் தோன்றியது அவர்களுக்கு. நாளை ஏதும் பிரச்சனை என்றால் கூட அவர்களுக்கு 4 நல்ல அறிவுரைகளை கூற வீட்டில் பெரியவர்கள் என்று வேண்டாமா என்றே எண்ணினர். ஆனால் அவனை அனாதை என்று கூறி சங்கடப்படுத்தும் அளவு கொடூர மனம் கொண்டவர்கள் இல்லையே அவ்வீட்டார். பேச தொண்டையை வந்து முட்டிய அநாகரிக வார்த்தைகளை அவர்கள் சங்கடப்பட்டு உள்ளே தள்ளுவது எதிரில் இருந்தோருக்கு புரிந்தது. தாமரையால் ஆதியை சங்கடமாய் நோக்க, தன் கண்கள் மூடி திறந்தவன், "யாருமில்லாத அனாத பயலுக்கு பொண்ண எப்படி குடுக்கறதுன்னு நீங்க தயங்குறது புரியுது" என்று கூறவும், "ஏங்க" என்று அதட்டலும் ஆற்றாமையுமாய் அவனின் யாழ் பதறினாள். அவன் ஒற்றை சொல் அவனையே சுட்டு பதம் பார்த்ததன் வலி அவளையும் வதைக்கும் விதமாய் வலித்தது போலும். அவன் அவ்வாறு கூறியதே அவளுக்கு கசந்தது. "ஏன் நான் இல்லையா?" என்று சொல்லாமல் சொல்லும் விதமாய் கண்கள் கனலாய் சிவந்தது. அவளை கெஞ்சலாய் ஒரு பார்வை பார்த்தவன், "எனக்கு யாருமில்லாம இருந்ததுதான். அது உங்க தங்கச்சி என் வாழ்க்கையில வர வர, இப்ப அவளால இத்தன பெரும் குடும்பம் கிடைக்குதே. அப்ப நான் எப்படி அனாதை ஆவேன்?" என்று கேட்க, அனைவருமே அதில் அதிர்ந்துதான் பார்த்தனர். "என்கிட்ட உங்களவு வசதி இல்லாம இருக்கலாம். ஆனா இருக்கிற ஒத்த மனசு மொத்தமா உங்க தங்கச்சிக்குன்னே வச்சிருக்கேன். என் வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கிறதே அவளோட சந்தோஷத்துல தான்னு வாழ நினைக்கிறவன். ஒரு காலமும் அவள கைவிட மாட்டேன். எனக்கு என் யாழ்கிட்ட எந்த ஈகோவும் கிடையாது. அவள இந்த வீட்ல நீங்க சாமியா பூஜிக்கிறீங்கன்னு தெரியுது. நான் அவள என் சாமி கொடுத்த வரமா பூஜிக்கிறேன். இங்க அவ எனக்கு அன்ப கொடுத்து உயிர்ப்ப விதைக்க வந்த வரமா தான் தெரியிறா" என்று தன் இடப்பக்க மார்பை தேய்த்து கூறியவன், "என் வாழ்க்கையவே உங்ககிட்ட கேட்டு வாங்கிக்க தான் வந்திருக்கேன்" என்றான். யாருக்கும் அவனிடம் என்ன பேசுவதென்றே புரியவில்லை. கண்கள் மின்ன அவனை பார்த்தவள் பார்வையில் காதல் டன் டன்னாய் வழிந்ததில் தானும் மனம் நிறைந்து புன்னகைத்தவன், "என் யாழ எனக்கு குடுங்க மச்சான், கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிடுதேன்" என்று இறைஞ்சுதலாய் கேட்க, அவன் காதலில் அனைவருமே நெக்குருகி நின்றனர். அவன் பேசியதில் தங்கள் தங்கை மீது கொள்ளை காதல் கொண்டவன் நிச்சயம் நன்றாக பார்த்துக் கொள்வான் என்று தோன்றினாலும் கூட, தங்கள் செல்வ சீமாட்டியை கரம் பற்றப் போபவனைப் பற்றி அண்ணனாக அவர்களுக்கு ஆலோசிக்க பலதும் இருந்தது. "தம்பி, நாங்க யோசிச்சு சொல்லுதோம்" என்று ரணதீரன் கூற, "தாராளமா நேரம் எடுத்துக்கோங்க. நல்லா விசாரிச்சு முடிவெடுத்துக்கோங்க. ஆனா ஒண்ணு, என்ன நீங்க வேணாம்னு சொல்றதா இருந்தா, அதுக்கான நியாயமான காரணத்த சொல்லுங்க. இந்த தேவதைக்கு இப்படி ஒரு குற்றம் உள்ளவன் வேணாம்னு இந்த குற்றத்த திருத்திக்க என்னவும் பண்றேன்" என்று கூறியவன் அப்போதும் அவளை விட்டு சென்று விடுவேன் என்பதை கூறிக் கொள்ளவில்லை. அதில் காதலியாய் கர்வம் கொண்ட பொற்றாமரையால் நிமிர்வோடு தன் அண்ணன்களை நோக்க, திருப்தியான புன்னகையோடு அவனை வழி அனுப்பி வைத்தனர். நிச்சயம் அவள் தனக்குதான் என்ற நம்பிக்கையோடு இருந்தோனை அழைத்து அடுத்து அவன் தலையில் ஒரு குண்டை தூக்கி போட்டனர் அந்த பீமசேனர்கள். "வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சம்மதம்னா தாராளமா எங்க தங்கச்சியை கட்டிக்கிடுங்க மாப்பிள" என்ற வார்த்தை